நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள். அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம். இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம், இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆம், நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே தெரு தெருவாக, வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன். இவர்கள் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக மீண்டும் வரக்கூடாது. இதில் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியைத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது. ரத்தம், வேர்வை, தியாகம், உயிர் தியாகம், இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவிலே நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம். நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா எங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்,
திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர், ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத் தந்தவர். நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது. இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்ப வாங்கிட்டு இருப்பேன், கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காகலாம் நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சியை தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி, இப்படியே சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் உங்க மனசுல எல்லாம் எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க. இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது. எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிறேன். உங்க முன்னாடி நான் சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி, அது என்ன பத்தி, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சிட்டான், அப்படி செஞ்சிட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன்னா அப்புறம் ஐயா பேர் கெட்டு போயிடும். நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக
எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால 2 பேரும் சேர்ந்து போட்டதானே சண்டை அது. நேத்து கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். எனக்கு மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ, ஐயா நமக்கு நடத்தலான்னா, அப்படியா சரி, அவ்வளவுதான். யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா? அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம், இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்கும். நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி, மீடியாவை, ஊடகத்தை மணி கணக்கில் நான் சந்திச்சு நான் பேசுவேன். மீடியானா இது கேளு, எத்தனை கேளுனா கேளு, நான் பேசுறேன், நான் சொல்றேன், என்ன வேணா கேளு. இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு 2 மாசம் ஆகுது. ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுட்டு இருப்போம், ஒண்ணுமே இருக்கு. ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன், திருப்போரூர்ல நடக்கிறேன், செங்கல்பட்டுல நடக்கிறேன், உத்தரமேரூர்ல நடக்கிறேன், கும்மிடிப்பூண்டியிலையும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க, போடுறாங்க. ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. திருப்போரூர்ல, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவம் அந்த மக்கள் 1704 ஏக்கரை இழக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த என் நிலம் 3 ஏக்கர் தான், இறந்துட்டாங்க. ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க, என் நிலத்தை. இதெல்லாம் செய்தி கிடையாது. ராணிப்பேட்டைக்கு போறேன், அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் அந்த குரோமியம் கழிவுகளை நிலத்தடி நீர் மூலமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சுவாசிச்சு இருக்கிறாங்க. பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் வந்து 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர், 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஆனா அங்க 277 மில்லிகிராம் பெர் லிட்டர் அங்க இருக்கு. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க அதிகமா கேன்சர் வர்றது ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து வருது. ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்களுக்கு இல்லை. இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி, எங்கேயாவது ஒரு சின்ன இது 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 புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம் நீங்கள் போராளிகள், ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள். நான் உங்களில் ஒருவன். நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை, நான் அங்க எனக்கு ஆசைனா நான் அங்க கீழே உட்காரணும் உங்க கூட. அதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை. நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும், நல்ல வழியில் வழி நடத்தணும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்றோம், நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும், அந்த நோக்கம்தான். ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து, ஐயா ஏன்யா பேசக்கூடாதா, பேசினா சரியா போயிடுமே. எல்லாருடைய மனசுல இருக்குதான், நிச்சயமா அது நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு. நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். நான் பேசாமலாம் இல்லை.
நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன். நான் எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம். உறவுகள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள், நம்ம வெல் விஷர்ஸ் சொல்வார்கள். இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன். ஆனா என்ன, காலையில் ஐயா சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் காலையில இல்ல நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி, அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஞ்சி இல்ல என்ன, நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை அதுதான் நமக்கு. அதை விட நமக்கு என்ன இருக்குது? அதை நம்ம இழக்கிறது, நம்ம அது என்ன, ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும்? அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான். சரி, அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்ல வேணாம் முடியாது. கடைசியில் என்ன, இப்ப என்ன, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்ல நிர்வாகிகள்லாம், இப்ப கட்சி நிர்வாகிகளை 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு. 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார். இப்ப நாளுக்கு கொஞ்சம் 5 நாள் 6 நாள் இல்ல நான் மட்டும் தான் போடுவேன். அது நான் என்னால நிச்சயமா ஒத்துக்க முடியாது, நிச்சயமா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு. அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும். அது ஒரு கட்சி, ஒரு இயக்கம். சில பேர் சொன்னாங்க மேடையில் கூட, நிரந்தர தலைவர். எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது, நிரந்தர நிறுவனர் தான் தலைவர். என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான், பொதுக்குழு முடிவு பண்ணது தான் தலைவர். நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர். நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. இதுல நீ தான் தலைவர், நீ தான் பொதுச் செயலாளர், நீ தான் பொருளாளர், நீ தான், அதெல்லாம் இல்ல. நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பொதுக்குழு. நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம். நீங்க தான், யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி. பொதுக்குழு நீங்க முடிவு பண்ணாதான். நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள், 3 ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள். இன்று இன்னும் 1 ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால இதெல்லாம், ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம், வருத்தம், தூக்கம் இல்லை, என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது. என்ன கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பாங்க. நான் இழைக்கல, அது தானா இழைச்சிச்சு. ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம், தூங்குறப்போ இதுதான் ஞாபகம். என்னடா சில நேரத்தில் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன யார் கூட இந்த நேரத்துல களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளவு நம்முடைய கோபம், வேகம், உணர்வு, உழைப்பு, ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும், இன்னைக்கு களத்துல இருக்கணும். ஆனா நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு, நமக்குள்ள பேசிக்கிட்டு, விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. நான் கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம். ஆனாலும் ஏன் நான் பிடிவாதமா கிடையாது, உறுதியா இருக்கிறேன். பிடிவாதம் கிடையாது, உறுதியா ஏன் இருக்கிறேன். இது நம்முடைய அமைப்பு. இந்த அமைப்பு, நான் மீண்டும் சொல்றேன், இது ரத்தம், வேர்வை, தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம். இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது. எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்க, நீங்க வீட்டில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பாரு நம்ம மூத்தவர்கள், அவங்க தான் நம்ம முன்னோடிகள் சொல்றாங்களா, அவங்க தான் எல்லாமே. அப்ப அந்த காலத்தில் எல்லாமே உழைச்சி வச்சு வந்தது. அவங்களுடைய கனவு, உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு, இதை வச்சுட்டு அது பண்ணோம், இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழி விட மாட்டேன். அதனாலதான் நான் உறுதியா இருக்கு. பிடிவாதமா நான் இல்லை, உறுதியா இருக்கிறேன், அவ்வளவுதான். நிறைய என்னால சொல்ல முடியல, சொல்லணும்னு ஆசை, அதனால இது சொல்ல முடியல. சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் சொல்றேன், நான்
நம்ம எல்லாம் ஒன்றாக களத்தில் இருப்போம். உங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ எனக்கு மனசுல அவ்வளோ உற்சாகம் எனக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.